Hello friends, இது வந்து ஒரு டிசைனிங் வீடியோ. இது வந்து ஆக்சுவலா saree, இது வந்து ப்ளவுஸ் வந்து இது ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. saree வந்து இதே மாதிரி கிரீன் கலர் saree, பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டிசைன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பேக் டிசைன் எப்படி ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இந்த லீஃபே வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம பேக் டிசைன் ரைட் சைடில் வச்சுட்டு பார்டர் வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லீஃப் டிசைனை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சாரியில் இருக்கிற லீஃப் டிசைனு. ஸோ இந்த டிசைன் தான் நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் நம்ம இது பண்ண போகிறோம். இது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் நம்ம ட்ரேசிங் ஷீட், இது A4 ட்ரேசிங் ஷீட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த டிசைன் மேலேயே வச்சுட்டு அப்படியே வந்து அவுட்லைன் நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சாரீலையோ ஏதாவது மோட்டிவ் சாரியில் இருந்ததுன்னா ஸோ நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பேக் பார்ட்லையோ எங்கே வேணுமோ அந்த மோட்டிஃபை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ட்ரேசிங் ஷீட் வச்சுருக்கோம். இந்த சாரீக்கு கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு வரையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு நம்ம அப்படியே அவுட்லைன் வரைஞ்சிட வேண்டியதான். இந்த எட்ஜு ஷார்ப்லாம் வந்து அதில் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக போட்டுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பீடு வைக்கிறதுக்காக இந்த சென்டர் போர்ஷனும் நம்ம வந்து ஸோ இந்த ட்ரேஸ் பண்ண டிசைனை வந்து நான் ப்ளவுஸ் பார்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் நான். ஸோ இது அவுட்லைன் எல்லாம் கொடுத்துட்டேன். இதில் வந்து த்ரெட்டு ஒர்க் வந்து இது லைட் கலர் வந்து ஸோ டார்க் கலரில் லீஃப் ஸ்டிச்சே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு லீஃப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நெக்லைன் பார்த்தீங்கன்னா 2 சரி லைன் கொடுத்துட்டு பீட் நம்பர் 2 பீட் நம்பர் கொடுத்துட்டு இந்த சைடும் 2 சரி லைன் கொடுத்துருக்கேன். அந்த சரி லைன் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ சென்டரில் வந்து பீட் அல்லது ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் இந்த சைடு இப்போ ஒர்க் பண்ணணும்.
சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிங்க. ஸோ அதில் கேப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும்.
வந்து ஜல்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பீடு வந்து கொடுத்துருக்கேன் நான். நெக்லைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பீட் ஒர்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ பக்கத்தில் வந்து இந்த ஸ்டோன் க்ரீன் அண்ட் கோல்டன் ஸ்டோன் வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ புட்டாசம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கோபுரம் ஸ்டோன், கோல்டன் கலர் கோபுரம் ஸ்டோனே வச்சுட்டு அதை சுற்றி வந்து க்ரீன் கலர் த்ரெட் ஒர்க் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த லீஃப் ஃபுல்லாக இப்போ பேக்கில் வந்து ஃபினிஷாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நெக்லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். ஸ்லீவ் போர்ஷனு ஸோ லீஃப் வந்து இந்த மாதிரி தான் பார்டர் ஃபுல்லாக இருந்தது. இது மேலே வந்து இந்த மாதிரி கட்டி ஜரி கொடுத்துட்டு மேலே ரன்னிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸு. ஸோ ஸ்லீவ் போர்ஷன் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் ஹைட் உங்களுக்கு. ஸோ இந்த லீஃபே வந்து ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சென்டர் லீஃப் மட்டும் ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு அது சென்டரில் வந்து ஏன்னா இது கோல்டு கலர் கீழே இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச் கொடுத்தோன்னா ஸோ அந்த கோல்டு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுன்றதுக்காக அந்த ஸ்டிச் இதில் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு கோல்டு பீட் வச்சுட்டு ஸோ இந்த லீஃப் வந்து இது சென்டர் போர்ஷனில் இருக்கும். ஸோ இது 2 சைடும் இருக்கிற லீஃப் வந்து ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கேன். சரி த்ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு பீடு மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இன் பிட்வீன் இருக்க ஸ்பேஸில் வந்து பீடு அங்கங்கே வந்து ஸ்கேட்டர்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ ஆரி கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.